அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் சீன் டர்கின் டைரக்ஷனில் சமீபத்தில் வெளியான தி அயன் கிளா என்ற பயோகிராஃபிக்கல் ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் படத்தின் விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். 1980 சமயத்தில் பயங்கர காம்படிஷன் நிறைந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங் உலகில் சாதனை படைச்ச வேன் எரிக் பிரதர்ஸின் வெற்றி பயணத்தையும் கூடவே இவங்களோட குடும்பத்தில் நடந்த ட்ராஜடியான சம்பவங்களை சேர்த்தே சொல்வது தான் தி அயன் கிளா படத்துடைய மொத்த கதை. இனி இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. கெவின் வேன் எரிக் இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. சமீபத்தில் டெக்சாஸ் ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்ச கெவின் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டத்தை ஜெயிக்கணும் என்ற குறிக்கோளோட சேர்த்து அதற்கான கடுமையான முயற்சிகளிலும் இருக்காரு. கெவினோட அப்பாவும் ஒரு பிரபலமான ரெஸ்லர். தற்போது ரிட்டையர்ட் ஆகி ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்களை உருவாக்கும் ஒரு அகாடமியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கெவினோட சேர்த்து இவருக்கு மொத்தம் 5 பசங்க. பையன் ஜாக் ஜூனியர் 5 வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டான். வேன் எரிக் என்ற ஃபேமிலி நேம்ல ஏதோ ஒரு சாபம் இருப்பதாகவும் அதனால தான் அவரோட பையன் இறந்து போயிட்டான் என்று அந்த ஊர் மக்கள் பரவலா பேசிக்கொண்டதை நம்பி வேன் எரிக் என்ற குடும்ப பெயரை ஆட்கிசன் என மாத்திக்கிட்டாங்க. ஆனால் ரெஸ்லிங் ஸ்டேஜில் வேன் எரிக் என்ற அடையாளமே தொடருது. கெவினுடைய முதல் தம்பி டேவிடும் ஒரு ரெஸ்லர் ஆகி முதல் மேட்சை ஆடிட்டான். 2வது தம்பி மைக் மியூசிக் பக்கம் பயணிக்க, 3வது தம்பி கெர்ரி ரஷ்யாவில் நடக்கவிருக்கும் சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஹார்லி ரேஸ் கூட மோதும் ஒரு வாய்ப்பு ஹீரோ கெவினுக்கு வருது. கூடவே பாம் என்ற பெண்ணையும் காதலிக்கிறான். ஹார்லி ரேஸ் கூட நடந்த போட்டியில் ஜெயிச்சு கெவின் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போட்டிக்காக காத்திருக்கும் போது எதிர்பாராத விதமா இந்த வாய்ப்பு கெவினோட தம்பி டேவிட்டுக்கு போகுது. இந்த நிலையில கெவினுக்கும் பேமுக்கும் ரொம்ப கிராண்டா திருமணம் நடக்குது. இந்த திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஜப்பானில் நடக்கிற வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்துக்க போன டேவிட் அதிகமான ஸ்டிராய்டு மருந்து எடுத்துக்கொண்டதால திடீரென இறந்து போகிறான். கெவினோட மொத்த குடும்பமும் சோகத்தில் மூழ்குது. இதுக்கப்புறம் மீதமுள்ள கெவினோட சகோதரர்களும் ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில் தற்கொலை செய்து இறந்து போக ஏதோ ஒரு சாபத்தோட காரணமாக தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு உறுதியாக நம்புகிற கெவின் தன்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனைவியிடம் இருந்தும் தன் குழந்தைகளிடம் இருந்தும் பிரிஞ்சு தனியாக தங்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கெவினுக்கு வருது. இந்த மேட்ச்ல ரிக் ஃப்ளேயரை எதிர்த்து சண்டை போடுற கெவின் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சானா இவனோட குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரையா துரத்தி வரும் சாபத்திலிருந்து கெவினால தப்பிக்க முடிஞ்சுதா இல்லையா என்பதுதான் தி அயன் கிளா படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி பயோகிராஃபி படமாக இருந்தாலும் A24ன்னு பேனரில் பார்த்தாச்சு. இன்னும் நம்ம எதிர்பார்த்த விஷயமே வரலன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த படம் வேற ஒரு ஜானரில் மாறுறது ரசிக்கும்படியாக இருந்தது. முழுசாக 2 மணி நேரம் இந்த படம் ஓடினாலும் எங்கேயும் போர் அடிக்கல. அடுத்ததா ஹீரோ கெவின் கேரக்டரில் நடித்த ஜாக் எஃப்ரான் மற்றும் இவரது அப்பாவா நடித்த ஹால்ட் மெக்லி இருவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பாக கெவினா நடித்த ஜாக் எஃப்ரான் உடம்பு ஏற்றினது தொடங்கி நடந்து வருவது சின்ன சின்ன அசைவுகளில் கூட உண்மையான ரெஸ்லராகவே நம்மளோட கண்களுக்கு தெரிகிறாரு. 80ஸ்ல கதை நடப்பதால அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போக படத்தின் ஆர்ட் டைரக்டரும் ஒளிப்பதிவாளரும் நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. அடுத்து குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு விஷயம் என்னன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ். எல்லா விஷயத்தையும் தலையில ஏத்திக்காதுன்னு கெவின் அப்பா சொல்லும் வார்த்தைகள். இந்த ரெஸ்லிங் மேட்ச்ல எல்லாமே ஃபேக் தானன்னு ஹீரோயின் கேட்கும்போது கெவின் சொல்லும் பதில், இப்படி பல ரசிக்கும்படியான டைலாக்ஸ் இந்த படத்துல இருக்கு. மைக்கோட இறுதி சடங்குக்கு அவங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லும் காட்சி வருத்தப்பட வச்சுது. கிளைமேக்ஸ்ல கெவினோட பசங்க கெவின் கிட்ட பேசும் காட்சி எனக்கு பிடிச்சிருந்தது. மொத்தத்தில் நல்ல படம். தாராளமாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.